இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, JAIIB Principles and Practices of Banking MCQ Series 2 பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, MCQ 1. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யூனிட் வைஸ் ரொம்ப முக்கியமான டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக்கை நாம தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப கான்செப்ட் ஓரியன்டா தமிழ்ல வீடியோ அவ்வளவா இருக்க மாதிரி எனக்கு தெரியல JAIIBக்கு. அதனால நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லா வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நாங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னாக்கா, அந்த கொஸ்டினோட அப்படியே ஸ்கிப் பண்ணாம ஆன்சர் மட்டும் சொல்லாமல் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம சொல்றோம். அதனால உங்களுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு அப்படியே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்க பக்கத்துல இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வீடியோஸ் நம்ம போட ஆரம்பிப்போம். லீகல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், அப்புறம் CABக்கு பாத்தீங்கன்னாக்கா BFM, ABM இதுல இருந்து ரெகுலரா வீடியோக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யார் யாரெல்லாம் பேங்க் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் சர்க்குலேட் பண்ணினீங்கன்னாக்கா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தேம் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். போன வீடியோவில் நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஸ்டின் RBI regulates the foreign exchange operations in India on the basis of its powers under அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கண்ட்ரியோடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ RBI பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு யார் அதிகாரம், எப்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, எந்த ஆக்ட்ல அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. RBI ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்றது கரெக்ட். அவங்களுக்கு எப்படி பவர் கொடுத்துருக்காங்க, எந்த ஆக்ட்ல பவர் கொடுத்துருக்காங்க, அதுதான் கேள்வி. பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் A, Foreign Exchange Regulations Act 1973. Option number B, Banking Regulations Act 1949. And then RBI Act 1934. None of the above. Actually, இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் என்ன பண்ணாங்கன்னா 1999ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 மாத்தினாங்க. அதுல தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம கண்ட்ரியோடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மேனேஜ் பண்ணலான்ற அதிகாரம் அந்த ஆக்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேல இருக்க ABC மூணு ஆப்ஷன்ஸும் தவறான ஆப்ஷன். ஸோ நன் ஆஃப் தி எபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் RBI டைரக்ட் பண்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FEMA ஆக்ட் 1999ல அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ யுவர் ஆன்சர் ஷுட் பி நன் ஆஃப் தி எபோவ். We'll move on to the next question. Question number 12. Which of the following statement is correct? அதாவது கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், RBI regulates the securities market. Option number B, RBI started functioning in the year of 1934. CEO of private banks are appointed with the approval of RBI. Option number D, none of this. என்ன கேட்டிருக்காங்க, கீழே இருக்கிறதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. RBI regulates the security market. தவறான ஆன்சர். காரணம் என்னக்க, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றவங்க SEBI, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் ரெகுலேட் பண்றாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் நம்பர் B, RBI started functioning in the year of 1934. அதுவும் தவறான ஆன்சர். RBI எப்ப ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னாக்கா 1 April 1935ல இருந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் RBI ஸ்டார்டட் பண்ணது வேணா 1934ல இருக்கலாமே, பட் அவங்க எப்ப அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாக்கா 1 April 1935ல they started functioning. ஆப்ஷன் நம்பர் C, CEO, that is Chief Executive Officer of private banks, banking companies, are appointed with the approval of RBI. It's a correct answer. அப்போ எந்த பிரைவேட் பேங்க், நமக்கு பிரைவேட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா there are 2 type of private banks இருக்காங்க. ஓல்டு ஜெனரேஷன் பிரைவேட் பேங்க், அதுக்கப்புறம் நியூ ஜெனரேஷன் பிரைவேட் பேங்க் இருக்காங்க.
இந்த பிரைவேட் பேங்கோட சிஇஓவை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா ஆர்பிஐல இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணணும்ன்றதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 13க்கு போவோம். Which of the following abbreviation has not been expanded correctly? நான் நம்ம கிளாஸஸ்ல ரெகுலரா சொல்றது உண்டு. என்ன அப்படின்னா, இந்த நாட்டு போட்டாலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல கடைசி இந்த கொஸ்டின் முடியறப்ப கூட என்ன சொல்லிருப்பாங்கன்னாக்கா விச் இஸ் நாட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ரைட்? நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா நீங்க சூஸ் பண்ணணும். கொஸ்டினை வந்து 1க்கு 2 தடவை, ஒரு டைம் படிக்கிறத விட 2 டைம் 3 டைம் நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல இருக்க வார்த்தைகளை நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, கீழே இருக்கிற அந்த எது கரெக்டா விரிவாக்கம் பண்ணல, அபர்வியேஷன் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா ஓஎம்ஓ, ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன், அது கரெக்ட். டிஎம்ஏ, டைரக்ட் மெயிலிங் ஏஜென்ட்ஸ், மூணாவது எஸ்சிசி செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல், நாலாவது ஏடிஸ் ஆத்தரைஸ்டு டீலர்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுல வந்து ஓஎம்ஓ கரெக்டா அபர்வியேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ்சிசி ஆப்ஷன் சியும் கரெக்டா இருக்கு, செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோலும் கரெக்டா இருக்குது. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு டீலர்ஸ். இவங்க ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை டீல் பண்றவங்க. தட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட். செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்றது ஆர்பிஐ யூஸ் பண்ற ஒரு டூல். யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்கலாம், எந்தெந்த செக்மெண்ட்டுக்கெல்லாம் லோன் கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னு அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக்கலா செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பேர் செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்னா பிரைமரி டீலர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பிரைவேட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்ல வாங்க விற்க செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு பேர் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். அப்ப ஏ சி டி மூணுமே கரெக்டான ஆன்சர், மூணுமே கரெக்ட் தான். பட் எது தவறா இது பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் நம்பர் பி டிஎம்ஏ. அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா டைரக்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு வரணும். ரைட்? ஸோ ஆன்சர் இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் ஆன்சர் என்னன்னு கேட்டா பி. பட் அது தவறா விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. கரெக்டானது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மார்க்கெட் அசோசியேட்ஸ். கொஸ்டின் நம்பர் 14. Which of the following can issue participatory notes? P notes அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பி நோட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செபி, ஆர்பிஐ ஆர் எஸ்ஜிஎல் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், எஃப்ஐஐ ஆர் தேர் சப் அக்கௌண்ட்ஸ், அண்ட் தென் லாஸ்ட் வந்து எஃப்டிஐ அண்ட் தென் சப் அக்கௌண்ட்ஸ். இங்க சப்ஜெக்ட் ஆன்சர் போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், 2 பேரும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆகணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எஃப்டிஐ. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபாரின்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கேபிட்டல் மார்க்கெட்ல, தட் இஸ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் தியர் கிளையன்ஸ்க்கு இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பேர் தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு பேரு. எஃப்டிஐ, தட் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து கேபிட்டல் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. டைரக்டா வந்து கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. கம்பெனியை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணுவாங்க. லைக் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலே நிறைய ஃபாரின் நிறுவனங்கள் இருக்காங்க. அந்நிய நேரடி முதலீடு, தமிழ்ல சொல்ல போனா அந்நிய நேரடி முதலீடு, இவங்களதான் எப்படிம்பாங்க. சோ இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் தியர் சப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அவங்க இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அவங்க பார்ட்டிசிபேட் நோட் அவங்க தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அது லைக் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் ட்ரேடிங்ல இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த கான்ட்ராக்ட் நோட்டுமாங்க. அது மாதிரி அது என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில் இருக்கும், அவங்க எவ்வளோ ஹோல்டிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டிசிபேட்டரி நோட் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். Question number 15. The term super financial hub in the context of banking is called. ஹப் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹப்னா எல்லா பொருட்களும் எல்லா சர்வீசஸும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹப் அப்படின்னு. The term super financial hub, அதாவது ஃபைனான்சியல் சர்வீசஸ், எல்லா ஃபைனான்சியல் சர்வீசஸ்லும் பேங்கிங்ல எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூனிவர்சல் பேங்கிங், நேரோ பேங்கிங், இன்டர்நேஷனல் பேங்கிங், ஹோல்சேல் பேங்கிங், மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல இன்டர்நேஷனல் பேங்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா
கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன், ஒரு நாட்டுக்கு இடையில இன்னொரு நாட்டுக்கு இடையில என்னென்ன ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குதோ அதை எந்த பேங்க் எடுத்து போனதோ அது பேர் இன்டர்நேஷனல் பேங்கிங். ஹோல்சேல் பேங்கிங் அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய பேங்கிங் பேரு ஹோல்சேல் பேங்கிங்னு பேரு. நேரோ பேங்கிங் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் செக்மெண்ட் கிடையாது. இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் எது சூப்பர் ஃபைனான்சியல் ஹப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யுனிவர்சல் பேங்கிங் இஸ் a சூப்பர் ஃபைனான்சியல் ஹப். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன அப்படின்னா யுனிவர்சல் பேங்கிங் அப்படின்னாக்கா பேங்கிங் கொடுக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும், பேங்கிங் சர்வீசஸை நம்ம மொத்தம் 3ஆ பிரிப்போம். அதாவது கோர் ப்ராடக்ட் பிரிப்போம், அப்புறம் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் பிரிப்போம், தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் பிரிப்போம். அதாவது தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டு, லைஃப் இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த 3 சர்வீசஸும் கோர் சர்வீசஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேல்யூ ஆடட் சர்வீசஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆர் ஃபீ பேஸ்ட் சர்வீசஸ். இந்த எல்லா சர்வீசஸும் ஒரே இடத்துல கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் அண்டர் ஒன் ரூஃப் ஆல் த சர்வீசஸ் இட்ஸ் அவைலபிள் டு தேர் கஸ்டமர்ஸ் அப்படின்னா அதுக்கு பேரு யுனிவர்சல் பேங்கிங் அப்படின்னு பேரு. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 16. Providing banking facility to the poor people of the society for mutual benefit of poor persons as well as banks is called. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் என்ன சொல்ற, providing banking facilities, banking facilities poor people மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டில இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அப்படின்றத மத்திய அரசாங்கத்தோடைய எண்ணம். அப்ப அந்த புவர் பர்சன் as well as அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பேங்க்குக்கும் பெனிஃபிட் இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கும் பெனிஃபிட் இருக்கும். அந்த அதாவது சின்ன சின்ன புவர் பர்சன்ஸ், கிராமங்கள்ல இருக்கிறவங்க, ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் அந்த பயன் சென்றடையணும் அப்படின்றது தான். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைனான்சியல் லிட்டரசி, ஃபைனான்சியல் இன்க்ளூஷன், நேரோ பேங்கிங், யுனிவர்சல் பேங்கிங். ஆல்ரெடி வி ஹேட் அ டிஸ்கஷன் அபவுட் நேரோ பேங்கிங்கும் யுனிவர்சல் பேங்கிங் பத்தி நம்ம பேசியிருக்கோம். இப்ப ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு, ரெண்டு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து புவர் பீப்புள் வந்து எடுத்தது இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அவங்களுக்கு கிடைக்காது. நேரோ பேங்கிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபைனான்சியல் இன்க்ளூஷன், ஃபைனான்சியல் லிட்ரஸி. இப்போ நம்ம கையில் இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன். இந்த ரெண்டை எலிமினேட் பண்ணிட்டோம்னாக்கா 2 ஆப்ஷன் இருக்குது. நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாக்கா 2 ஆப்ஷன் முதல்ல எலிமினேட் பண்ண தெரியும். எந்தெந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நீங்க ஆன்சர் சூஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு குழப்பமே இல்லாம 2 ஆன்சர்ல வந்து நிற்கும். இங்க ஃபைனான்சியல் லிட்ரஸியா ஃபைனான்சியல் இன்க்ளூஷனான்னு கேட்டிருக்காங்க. ப்ரொவைடிங் பேங்கிங் ஃபெசிலிட்டின்னு கொடுத்துட்டாங்க. அந்த வார்த்தை அங்கதான் கீவேர்டு. ப்ரொவைடிங் பேங்கிங் சர்வீசஸ் கொடுக்குறோம். அப்ப லிட்டரசி அப்படின்றது அவங்களை உள்ள எடுத்துட்டு வர்றது கிடையாது. அவங்களுக்கு அந்த பேங்கை பத்தி சொல்றது, ப்ராடக்டை பத்தி சொல்லலாம். பட் அவங்களையும் அந்த புவர் பீப்புளையும் அதுக்கப்புறம் பிபிஎல் ஃபேமிலியையும் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும். பேங்கிங் சர்வீசஸ், நம்ம பேங்க் கொடுக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் அவங்களுக்கும் போகணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபைனான்சியல் இன்க்ளூஷன். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னாக்கா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கும் பேங்க் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் போய் சேரணும் அப்படின்றது தான் ஃபைனான்சியல் இன்க்ளூஷன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. லாகிரி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிலேட் டு which of the following aspects அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லாகிரி கமிட்டி அது எதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அது எது ரிலேட்டடா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்காங்க. டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டிமியூச்சுவலைசேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா there are 2 டெபாசிட்டரிஸ் தான் இருக்காங்க, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமருடைய அதாவது டிமேட் அக்கௌண்ட், இன்வெஸ்டர்ஸுடைய டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் இவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்ன்றது வேற கான்செப்ட். பட் டெபாசிட்டரிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 டெபாசிட்டரிஸ் தான் இருக்காங்க. இது டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி வெளிநாடுகள்ல பணத்தை வாங்குறதுக்கு பேர் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். பின்னாடி வீடியோல பார்ப்போம். பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க பி நோட் கொடுக்கணும்னு சொன்னேன். அடுத்தது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க தான் நம்ம இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டிமியூச்சுவலைசேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாக்கா புரோக்கர்கள் இல்லாமல் பங்கு சந்தை செயல்படுத்துறதுக்காக கம்பெனிஸ் ஆரம்பிச்சாங்க மத்திய அரசாங்கம். ஒரு சில பேங்கர்ஸ் இன்வெஸ்டர்ஸை வச்சு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சாங்க. அந்த கான்செப்டுக்கு பேர் தான் டிமியூச்சுவலைசேஷன் அப்படின்னு பேரு. ரைட்.
இதுல உங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ். இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் பத்தி தான் வந்து லாகிரி கமிட்டி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18. த்ரூ டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் இந்தியன் கம்பெனிஸ் கேன் ரைஸ் கேபிட்டல். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய பிசினஸ் தேவைக்காக, அவங்களுடைய ஃபர்தர் பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக வெளிநாட்டிலிருந்து அவங்க வந்து முதலீடு ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப அந்த அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பேங்க் கூட டைப் வச்சுட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு டெபாசிட்டரி ரெசிப்ட்னு பேரு. எந்தெந்த ஊர்ல இருந்து அவங்க ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க மேல கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னாக்கா த்ரூ டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ், நம்ம இந்தியன் கம்பெனிஸ் இங்க வந்து இந்தியாவில வந்து டெபாசிட்டரி பணம் வாங்க போறாங்க, முதலீடு ரெடி பண்ணோம்னா ஒன்னு ஷேர் கொடுத்துடலாம், இல்லைனாக்கா கடன் பத்திரம் மூலமா அவங்க தேவையான கேபிட்டலை இந்தியாவில இருந்து வாங்கிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா டெபாசிட் ரெசிப்ட்ஸ் மூலமா இந்தியன் கம்பெனி இந்தியாவில் ரைஸ் பண்ணாது. இந்தியாவில் ரைஸ் பண்ணா ஒன்னு ஷேர் மூலமா ரைஸ் பண்ணிடலாம், இல்ல அப்படின்னு சொன்னாக்கா கடன் பத்திரங்கள் மூலமா ரைஸ் பண்ணலாம். இதே அவங்க அமெரிக்காவில் ரைஸ் பண்ணலாம், யூரோப்பியன் மார்க்கெட்ல ரைஸ் பண்ணலாம். அமெரிக்காவில் அவங்க ரைஸ் பண்ணாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரு ஏடிஆர்னு பேரு, அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்னு பேரு. யூரோப்பியன் மார்க்கெட்ல ரைஸ் பண்ண போனாங்கன்னா அதுக்கு பேரு ஜிடிஆர் அப்படின்னு பேரு. Both A and C is a correct answer. So option number C, D is the correct answer. Right? Question number 19. The depository receipts that are traded on stock exchange in USA called. அப்பவே சொன்னேன். என்ன சொன்னேன்? இப்ப அமெரிக்காவில் வாங்கினாக்கா அதுக்கு பேர் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்னு பேரு. யூரோப்பியன் மார்க்கெட்ல வாங்கி யூரோப்பியன் செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணா குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்னு பேரு. இங்க அப்படி ஒரு அமெரிக்கன் டெபாசிட் ரெசிப்ட்ஸ்ன்ற வார்த்தையே கிடையாது. சோ ஆப்ஷன் none of the above is a correct answer. Question number 20. Providing RTGS facilities, that is real time gross settlement facility to a large corporate, is part of which of the following types of services under wholesale banking? Wholesale bankingல RTGS என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த கேட்டகரியில வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபண்ட் பேஸ்ட் சர்வீசஸ். ஃபண்ட் பேஸ்ட் சர்வீசஸ்னா பேங்க் அக்கௌண்ட்ல கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு லோன் போறது, பிசிக்கலா பணம் போறது. வேல்யூ ஆடட் சர்வீசஸ்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சரியா? நிறைய சர்வீசஸ் இருக்குது. நான் ஃபண்ட் பேஸ்ட் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். நான் ஃபண்ட் பேஸ்ட் சர்வீசஸ்னா கேரண்டி கொடுக்கறது. இன்டர்நெட் பேங்கிங் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும், சரியா? இன்டர்நெட் பேங்கிங் எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் த ஹோல்சேல் பேங்கிங் கொடுக்கறது இல்ல, எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்ப உங்க ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா வேல்யூ ஆடட் சர்வீசஸ்லாம் அதை கொண்டு வரும், சரியா? வேல்யூ ஆடட், தட் இஸ் ஆப்ஷன் பி இஸ் a correct answer. ஆப்ஷன் பி இஸ் a correct answer. நன்றி. அநேகமா 20 கொஸ்டின்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. எங்களுடைய பயிற்சி வகுப்புகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜேஐபிக்கு சிஐபிக்கு ஆன்லைன்ல பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்தியா தமிழ்நாடுல எங்க இருந்தாலும் அட்டென்ட் பண்ணலாம் கிளாஸஸ். 90% கிளாஸஸ் தமிழ்ல தான் இருக்கும். யூ கேன் இன்டராக்ட் வித் அஸ், எங்களோட நீங்க பேசிட்டு பண்ணிக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.